கெமிஸ்ட்ரி படிச்சவங்க உருவாக்கின நெருப்பு வேகமா எரியும். இன்றைய காவி சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நகைச்சுவை நடிகர் ஹாஜா ஷெரீப். பிள்ளையார் பந்து புடிச்சுக்க பந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் நகைச்சுவை நடிகரான ஹாஜா ஷெரீப். பேரு பாரதி. பாரதியாரோட பேரை வச்சிருக்கீங்க? இல்ல, அந்த மகாகவி பேரை ஏன்டா அந்த படுபாவைக்கு வச்சோன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். എടോ താപ്പാളില്ല ഞാൻ ഉള്ള പിറന്ന വേണയായിട്ട് இருக்கும். நீ எவடெങ്കിലും போயால் கொன்னு களையும். சரி இங்கே இருக்க போயா. உங்களை சுத்தமா ஏமாத்திட்டாங்க. உங்க பேரை சொல்லியும் உங்க ஊரை காட்டியும் சப்சோட தின்னுட்டானுங்க. சிவாஜி, கமல், ரஜினிகாந்த், விஜயகாந்த் தொடங்கி தமிழ் சினிமாவின் எல்லா முக்கியமான கதாநாயகருடனும் பாரதி ராஜா, பாலமகேந்திரா, மகேந்திரன், மணிரத்னம், பாக்யராஜ் ஆகிய இயக்குநர்களோடும் பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற ஹாஜா ஷெரீப் தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கண்ணே. ஹாஜா ஷெரீப்புக்கும் நடிப்புக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. எப்படி சினிமாவுக்கு வந்தீங்க? நாங்கள் இருந்த வீட்டுக்கு எதிரில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் சங்கம். ம் அதில் ஏஜென்ட்டுங்கள் இருப்பாங்க. சின்ன சின்ன பசங்களை ஒரு 2 சீன் ஒரு சீனுக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்போ பாரதி ராஜா சார் பசங்க வேணுன்னொடனே போயிட்டேன் ஆஃபீஸ். எல்லையம்மன் காலனியில் இருக்கு தேனாம்பேட்டையில். ஆமாம். போனோடனே டைலாக் சொல்லியா அப்படின்னாரு. நான் தைரியம் வச்சேன். சிவாஜி சார் வசம். கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடித்தான் கற்பித்தானா கல்யாணி கஞ்சி கிடாமலை விட்டு யார் கூட்டுறோம் பஞ்சத்தை கூட்டுறோமா இந்த பஞ்சத்தை மஞ்சமாக உலகத்தை கூட்டுறோமா. ஓகே சூப்பர் வா இந்த பையன் ஓகே பண்ணிட்டு சூப்பர். அப்போ நான் கொஞ்சம் நல்லா கலராக இருப்பேன். சின்ன பையன்ல கரெக்ட். வெயிட்டாக குண்டை பத்துக்கு தொப்பைந்து துணியமாக இருப்பேன். உடனே நாளைக்கு கூட்டு வந்துருப்பான்ட்டார். அவர் ஜெயராஜன் ப்ரொடியூசர். காஜா நல்லா நடிப்பான் போது. அதுலேருந்து ஒவ்வொரு படமாக எனக்கு வந்துருச்சு. அப்படி பல வருஷங்களுக்கு அப்புறம் நான் அந்த கட்சி ப்ரோக்ராமுக்காக கோட்டைக்கு போயிருந்தேன். அப்போ பாரதிராஜா சார், ஐயா வணக்கம் காஜா. யார் நம்ம காஜாவா அப்படின்றாரு. செல்வமணிக்கிட்டேன் அண்ணங்கிட்ட சார் டைரக்டர். எனக்கு அப்போ கலை மேலே ஆர்வம் இருந்தது. அப்படியா? ஆமாம். சிவாஜி ரசிகர். ஓ மனோகர வசனம் என்ன சொன்னார் அந்த கலிங்க நாட்டன் நந்த வம்சத்தை தூண்டோடு பிரதம்சம் செய்து அப்படி இப்படி. அப்புறம் சின்ன சின்ன நாடகங்கள்லாம் அங்கங்கே நடத்தினா போய் பார்ப்பேன். அதில் ஆர்வம் இருந்துச்சு. நான் சிவாஜி சார் வசனத்தை சொன்ன உடனே பாரதி சார் பிடிச்சி போயிடுச்சு. இந்த பையனை போடுங்கன்ட்டாங்க. ஒரு மாதம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். கார்பஸ் மாநகராட்சி பள்ளியில் படித்தேன். வந்தவன் டீச்சர் எங்கே போனேன்? வீட்டில் உடம்பு சரியில்லை. ஒரு மாதமாக உடம்பு சரியில்லை. கையை நீட்டினாங்க. டங்குன்னு அடித்தாங்க. வீட்டுக்கு போயிட்டுருந்தேன். வீட்டுக்கு போனேன். எங்கள் அப்பா ஒரு சூழ்நிலையில் ஃபேக்ட்ரி வச்சுருந்தார், பிளாஸ்டிக் கூட கம்பெனி. நீ ஷூட்டிங் போட அப்படின்ட்டார். உடனே ஒவ்வொரு படமாக நானே ஒரு அரைவண்டி சைக்கிள் எடுத்துகிட்டு ஒவ்வொரு இந்த உடுப்பி ஹோட்டல் பில் இருக்கும்ல அந்த மாதிரி விசிட்டிங் கடை. அப்போ கலர்லாம் கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட்டில். உடனே போய் எஸ்பி முத்துராம, திருலோகச்சந்தர், பீம்சிங் ஐயா எல்லாரும் போய் கொடுத்து ஒவ்வொரு சீன் 2 சீன் அண்ணன் தம்பி புள்ள அந்த மாதிரி உதிரி பூக்களில் அழகிய கனி மகேந்திர சார் நிறைய படம் அப்படி அப்படியே பிக்கப் பண்ணிக்கிட்டேன். முதல்ல நடித்த போது எப்படி இருந்தது பாரதி டைரக்ஷனில்? நான் சின்ன பையன் தானே. ரங்கராஜன் சார் கே ரங்கராஜன் அவர் தான் டைலாக் சொல்லுவார். நான் டைலாக் கிரியேட் பண்ணுவேன்ல அப்போ. ஆமாம். அப்படியா? ஒன்று அந்த நாகப்படத்தில் அப்படி தான் டைரக்டர் சார் ஒன்று சொல்லுவார், நான் ஒன்றா சேர்த்துக்குவேன். சரி போ அப்படின்ட்டுருவார். அவருக்கு பிடிக்கும். புதிய வார்ப்புகள் எனக்கு ஒரு அறிமுகம். அந்த எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல அத்தியாயம். ஆமாம், அத்தியாயம். அது வாழ்க்கை ஆரம்பம், இது அத்தியாயம். அதுக்கப்புறம் சம்சாரம்னு சொன்னால் ரீஎன்ட்ரி. சூப்பர். கொஞ்ச நாளைக்கு படம் இல்லை, வாய்ப்புகள் இல்லை. அதுக்கப்புறம் சம்சாரம் சேர்த்து விசிசார் கூப்பிட்டு இந்த பண்டிகை பண்ணினேன். அதுக்கப்புறம் சிட்டிசன். புதிய வார்ப்பில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டும் புதுசு இல்லை, ஹீரோவாக பாக்யராஜ் புதுசு. அதுக்கு முன்னாடி கண்ணன் டிவியில் நியூஸ் வாசிப்பார். ஆமாம், அவர் தான் போட்டாங்க. அவர் இந்த கிளாப் அடித்தோடனே டைலாக் கொஞ்சம் தடுமாறிச்சு. அப்புறம் நீ வேஸ்ட் பேண்டை மாற்றுன்ட்டு பாக்யராஜ் எங்களுக்கு டைலாக் சொல்லி கொடுத்துருந்தார். ஹீரோ ஆக்கிட்டாங்க. ரத்தியாயிருந்து அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு எங்கிட்ட பழகாத அச் அச் அப்படிங்க. தமிழ் தெரியாது.
இந்திக்கார போக நமக்கு என்ன அந்த வேலை. அப்படியே ஓரமாக உட்காருவேன், இந்த டயர் வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பேன், கோலி விளையாடுவேன். கூப்பிடுவார், ராஜா. அப்போ என் பேர் ராஜா இல்லை, ராஜா தான், காஜா ஷெரீஃப். அந்த ரோலில் சினிமாவில் திரைப்பட நடிகர் ராஜா, மாஸ்டர் ராஜான்னு விடுவாங்க. இப்போ மிஸ்டர் ராஜா, கிழவன் ராஜா ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே ஒன்று உதிரி பூக்கள், அழகிய கண்ணே, நானும் பேபி அஞ்சும். இப்போ அஞ்சு மேடம் இப்போ 5 முறை இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேன். சுவர்லால் சித்திரங்கள் நடித்த அனுபவம் சொல்லுங்கள் கவுண்டமணியோட. பாக்யராஜ் சார் கூட அந்த இது புதிய வார்ப்புகள் பண்ணேன்ல, அப்போ ராஜா நீ வரையா மேட்டுப்பாளையம் ஒரு ஷூட்டிங் வேணும், டெய்லர் கடையில் அவர் மிஷின் தைப்பார், நான் அங்குஸ்தான் பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிடுவேன். காஜா எடுக்குது. மகாஜா வானாண்டா ஒரு பையன் போவான், டேய் வேணாண்டாம்பார், நீ எங்கெல்லாம் தெருவா அலைய போகிற அப்படிம்பாரு. யோ குருட்டு கண்ணுக்கு கோணக்கண்ணு எவ்வளோ பரவாயில்லையாம உடனே அடிங்கும் பிறகு ஓடிடுவேன். கவுண்டமணிகிட்ட செந்திலுக்கு முன்னாடி அடி வாங்கினது நீங்கள் தான். நான் தான். அவர் செந்தில் அடி வாங்கிறது காரணம் வந்து அவர் ஒரு ரோல், நல்ல ரோல். மலையூர் மம்முட்டியான சுற்றுவார், அதுலேருந்து அவருக்கு பேர். அதுக்கு முன்னாடி காஜா ஷெரீஃப், கவுண்டமணி காஜா ஷெரீஃப் தான். நான் சின்ன பையங்கன்னா எல்லோரும் என் கூட நல்லா பண்ணுவாங்க. நானும் எனக்கு இந்த கோபத்தன்மைலாம் கிடையாது. எப்போ பார்த்தா சிந்தனை இருப்பேன், டைலாக் நல்லா பண்ணணும், ஒன்றுக்கு ஒன்றும் அந்த எய்மில் இருந்ததுனால நான் வந்துட்டேன். 200 படம் நடிச்சிட்டேன். நான் நடிக்காதது புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தவிர எல்லார் படத்தையும் நடித்தேன். ஜெயலலிதா கூட நடிக்கிறதா இருந்தது. அவங்களுக்கு அந்த கோப்பாச்சா பட்டம் கொடுத்தாங்க. ஆமாம், மதுரையில். அப்போ அவங்க போயிட்டாங்க. நான் அப்போ சின்ன பையன், ஸ்கூல் பையனா. ஊட்டியில் லெவடேலுங்கிற இடத்துல ஸ்கூல், அதில் சீன் எடுக்க ரெடியாக இருந்து மிஸ் ஆகிடுச்சு. எல்லாம் அம்மா கூட நடிச்சிருப்பேன். தலைவர் கூட சம்சாரம் அது மின்சாரம் படத்துக்கு விஜயா சேஸ் மால் இருக்குல்ல, உள்ள விஜயா மால் கல்யாண மண்டபம், அதில் எங்களுக்கு சீல்டு கொடுத்தாங்க. அது ஒரு பெருமை. ஜெயலலிதா அம்மா மனசுக்கேற்ற மகராஜாங்கிற படத்தில் சீல்டு கொடுத்தாங்க. கலைஞர் ஐயா வந்து ஏவிஎம் படம் தியாகுன்னு ஒரு படம் எடுத்தாங்க, ரகுவரன் நடித்தது. அதை படமாக்கி டேக்ஸ் ஃப்ரீ கேளிக்கை வரைக்கும் போயிடும். அதில் வந்து கலைவாணர் நடந்தது. 3 மாபெரும் தமிழக அரசியல் தலைவர்கிட்ட வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். 3 முதல் ஆமாம். அது மாதிரி லண்டன், கனடா, ஃப்ரான்ஸு, ஜெர்மன், வடவெளி, மலேசியா, சிங்கப்பூர், இதெல்லாம் ஜெய்சங்கர் சார் என்னை கூப்பிட்டு போனாங்க. அப்போ வெந்நீர் அடைமுத்து இருந்தாங்க, சுமதி, சுவர்லாசி, அது சுமித்ரா, வெந்நீர் அடைமுத்து. அப்புறம் லண்டன், கனடா போகும்போது ராஜேஷ், நடிகர் ராஜேஷ், ஏஇ மனோகர், ஜில்பாத்தனை ஒரு சுராங்கனி பாடுவார் அவர். அப்புறம் வந்து அனுராதா, பொன்னின்னு ஒரு டான்ஸர், அவங்க நிறைய நட்சத்திர கும்பல். வருஷம் ஒன்று போயிட்டு வந்துக்கிட்டே இருப்போம். ஜெய்சங்கர் எப்படி பழவார்? தங்கமான ஆள். ஜேம்ஸ் பாண்டுன்னா சண்டைக்காரன்னு சைலண்டாக இருப்பார். ராஜேஷ் இப்படி சைலண்டாக இருக்கார். ராஜேஷ் அண்ணன் புரட்சிகரமெல்லாம் பேசுவார் அவர். ஜெய்சங்கர் அப்படி போய் எல்லாம் ஜாலியாக ஹாப்பியாக போயிட்டு இருப்பார். வெளிநாடுகள்லாம் நம்ம இதுவரை மேப்பில் தான் பார்த்துருப்போம், ஆனால் நேர்லேயே போயிட்டு வந்த அதிசயம் நமக்கு இறைவன் கொடுத்துருவோம். ஸோ வெரி ஹாப்பி, ஜாலியாக இருக்கும். நான் வந்து ஃப்ளைட்டில் ஏறதுக்கு முன்னாடி இங்கே எல்லாம் பார்ப்பாங்க, இந்த பையன் இப்படி இப்படி அங்கே போன நகைச்சுவை நாடகம் போடுவோம். அவர் ஹீரோ, நான் காமெடியன், டான்ஸ் பண்ணுவேன். ஆத்தா தோரமா அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவேன். அப்புறம் மிமிக்ரி பண்ணுவேன், படகுற நிகழ்ச்சி. லூஸ் மோகன், சிவாஜி சார், எம்ஜிஆர் ஐயா, அப்புறம் வந்து உஸ்லமணி, அப்போதைக்கு யார் ஃபேமஸ் ஆனாங்க அவங்க மாதிரி பண்ணுவேன், கை தட்டுவாங்க. வெளிநாடுகளில் தமிழ் சினிமா நடிகர்கள் அவ்வளோ ரசிப்பாங்க. லூஸ் மோகன் ஸ்டேஜ் ரேட்டு வணக்கம் இன்னும் அது இன்னொன்று கை தட்டுவாங்க. அது ஓமகுச்சின்னு மோடி, காந்திமதி அக்கா அந்த 16 வயசில் பேசுவாங்கல்ல, அது சிறப்பாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். கர்நாடகாலாம் போனால் குளிர் தாங்க முடியல. சின்ன பையனில் சொட்டு மேலே சொட்டு போட்டு ரசிகர். அங்கே என்ன பிடின்னு தான் சொல்லுவாங்க, கனடா, ஜெர்மன், பாரிஸ்லாம். ஏன்னா சூரியநாசத்துக்கு பிடி அடிப்பாங்க எல்லா இலங்கை தமிழர்கள். காஜா ஷெரீஃப்லாம் சொல்ல மாட்டாங்க, பிடி வா இங்கே அவ்வளோ வரும் அப்படிம்பாங்க. நல்லா கிரிக்கெட்டு போடுறாங்கல்ல, அது சிவாஜி எப்படி போட்டால், எப்படி ரஜினிகாந்த் எப்படி போட்டால் அப்படின்னு நடந்து பண்ணுவேன். அதில் ஒரு 2 நிமிஷம். அப்புறம் நாடகம் பண்ணுவோம். நான், ஜெய்சங்கர், ராஜேஷ்லாம் நாடகம் பண்ணுவோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்
ஃப்ரான்ஸில், ஜெர்மனியில், லண்டனில், கனடாவில் 2 இடத்துல பண்ணோம். ஒட்டவான்னு தலைநகரம். ஆமாம், ஒட்டாவா. இப்போ மோன்ட்ரியல் ஆகிடுச்சு, மாற்றிட்டாங்க. அங்கே போனால் அமெரிக்கா பக்கத்தில் ஒரு பிரிட்ஜு தான், அதில் போகிறதுக்கு விசா கிடைக்கல எங்களுக்கு. அப்புறம் இப்படியே வந்தால் நயாகரா ஃபால்ஸ், ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும். அமெரிக்காலையும் கனடாங்க நடுவில் பெரிய நம்ம இதில் ஒகேனக்கல்ல இருக்குல்ல அந்த மாதிரி ஐஸ் திடீர்னு உடஞ்சி விடும். அப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டுங்களும் அதில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நாங்கள் எடுத்து. அப்போ அந்த கேமரா வந்து இந்த மாதிரி கேமராவில் இப்படி இருக்கும், அந்த ஃபிலிம் இப்படி வரும், போலரைட் கேமரா. அது இப்படி ஆட்டினா ஃபிலிம் ஆகிடும். உங்களுக்கு அடையாளத்தை தந்த படம்னா அது மாதிரி அந்த எண்ணம் எனக்கு நடிக்கிற மாதிரி இல்லை, சும்மா சாதாரண யதார்த்த வாழ்த்துக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. கஜா அங்கே வாம்பார் போயிடுவேன். அப்புறம் சைக்கிள் ஓட்டுவேன், பாண்டியராஜனை கூப்பிட்டு பாண்டி கஜா பையனை கூப்பிடு, டைலாக் சொல்லுவார், டப்புன்னு சொல்லிடுவேன். ஒரு சீனில் என்னடா பாயா சின்ன வாத்தியார, சின்ன ஆசான சின்ன வாத்தியாரம்பாங்க அம்பிகா, என்ன கஞ்சி அப்படியா, இந்த 2 இட்லி கொடுத்து அனுப்புவாங்க, நீ சாப்பிட்டுட்டு கல்லாப்படியா என்னம்மா இட்லி மேலே இருந்து கீழே வருது, கீழே போகுது. அதே மாதிரி சுண்ணாம்பு கேட்டு வருவேன். ஒரு 10,000 ரூபா ஏங்க அவர் சாப்பாடுக்கு காசு இல்லாமல் நேற்று அவங்க அம்மாவுக்கு பணம் வேணும்னு ரத்தத்தை கொடுத்துட்டு ஒன்று அனுப்புவோம், சிம்பத்திக்கு. அப்போ என்னையா இப்படி இருக்கான், சரி விடு, ஒரு பொண்ணு மனசை புரியாத இவரெல்லாம் எப்படியா நாளைக்கு மியூசிக் டைரக்டர் கிளிக்க போகிறாருமா. அவர் ஒரு டியூப்லைட்டுங்க, அவர் நிலைமையில் நான் இருந்து என்கிட்ட உங்களை மாதிரி ஒரு பொண்ணு நடந்துச்சுன்னா இன்னும் மட்டும் பீச்சு சினிமா பார்க்குன்னு கூட்டிகிட்டு போய் ஒரு செட்டப்பே பண்ணியிருப்பாங்க. ஒன்று உன் வயசுக்கு இதெல்லாம் பேசலாமாம்பாங்க. அப்போ நான் உங்கள் வயசுக்கு என்கிட்ட இதெல்லாம் கேட்கலாமா, தப்பு தான்டா தப்பு தான். வசந்தினி ஒரு ஐடியா சொல்கிறேன், என்னடா ஒரு மியூசிக் டீம் போடுற மாதிரி ஒரு பாட்டை எழுதி கொடுங்க. என்னடா எழுதுறது, எனக்கும் உனக்கு தான் பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம். போய் கூடுவார். நம்ம ஆசான் பிரேம் நசீர் கேரளாவில் ஹீரோ, அவர் மாதிரியான்ட்டு எனக்கும் 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 உனக்கு தான் வருது. ஒன்று அம்பிகை பார்த்தீங்கன்னா நீ ஒரு வாத்து என்கிட்ட சொல்லி பிரச்சனை, ஓ சாங்கான்னு எனக்கு இது வாத்து, நான் வாத்துன்னு சிரிப்பேன். நான் பாட்டு அடுத்த சீன் அந்த மலையாள வசனம் பேசியிருந்தீங்க. யார் அந்த மலையாள வசனம்லாம் சொல்லி கொடுத்தாங்க? அங்கே அசோசியேட் டைரக்டர் ஒருத்தர் வயசானவங்க இருந்தாங்க, அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஆசானு அது குருநாதர், அது மலையாளத்தில் ஆசான். அவர் பாலக்காடு மாதம். அதே மாதிரி ஒரு கடை வச்சுருப்பேன், ஆசா வந்துடுவார். ஏடா கோபி இவட கடை திருடி கடை வைப்பேன். என்னடா இது, எங்கள் ஆசா வந்திருக்கான், போய் டீ வாங்கிட்டு வராமல். ஏடா வயசான எப்படி, நீ சும்மா இல்லையா, எனக்கு வந்து கொஞ்ச நாள் டைம் கொடு, நானே ஒரு படம் எடுக்கிறேன், உனக்கு மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கொடுக்குறேன். ஏடா நான் கோபி வந்து டிக்கெட் எடுக்கல, பாலக்காட்டுலேருந்து சென்ட்ரல் தான் டிக்கெட் எடுத்தேன்னா அவர் வந்து ராஜேஷ் மிஸ்டர் பாலக்காடு மாதிரி நீங்கள் நான் படம் எடுக்கிறேன், உங்களுடைய மியூசிக் டைரக்டர். உடனே கூப்பிட்டு போயிடுவார். போனோடனே இந்த டியூன் சொல்லுவார், இந்த மாதிரி உடனே பேரர் வருவார், 2 ஆப்பிள் ஜூஸ் கொண்டாயாமல். ஏடா இப்போ தானே நம்ம டியூன் போட ஆரம்பித்தோம், அதுக்குள்ளே புதுசாக படம் எடுக்கிறான், காசை உணவு தரல, ஜூஸாக சாப்பிட்டு உணவு தெரியும். அது ஒரு அருமையான சீன். பாக்யராஜோட பல படங்களில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. தாவணி கனவுகள், புதிய வார்ப்புகள், சூரலா சித்திரங்கள், இன்று போய் நாளைவா, அண்ணன் தம்பி மாதிரி ரொம்ப மரியாதை கொடுப்பார். வாகஜா என்ன அதுமாதிரி நானும் தீபாவளி பொங்கல்னு போனால் ஸ்வீட்டு கொடுப்பேன், கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துக்குவார். எனக்கு இந்த பாராட்டு விழாவை தெரியவே தெரியாது. இப்போ நடந்த பாராட்டு விழா இப்போ நடந்தேன். நான் ஒரு வேலை விஷயமா அமைச்சரை பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். வந்துட்டு போஸ்டர் பார்த்தேன், அடாட நம்ம ரஜினி உள்ளே போயிட்டேன். எனக்கு முதல்ல சிஆர் இருந்தாங்க, சிவகுமார் சார் இருந்தாங்க. பாரதி ராஜா பாக்யராஜுக்கு அப்புறம் முக்கியமான டைரக்டர் இங்கே நடிச்சதுன்னா மகேந்திரன். சின்ன வேஷம் பண்ணும்போது யாரோ சொல்லியிருக்காங்க, இந்த பையன் சுடிப்பாக இருப்பான், நல்லா செய்வான்னு. ஹீரோ ரோல் வந்து படத்தில் தான் ஹீரோ, அவர் மனசுக்குள்ளே கெட்டவன், மிஸ்ஸஸுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி. ஜெயமாலான்னு கல்யாணம் பாரு, அப்பாவுக்கு கல்யாணம், அதில் வந்து 2வது கல்யாணம் பண்ணிட்டு வருவார். அது யாருன்னா சார்ல தான், கலாமாஸோட ரிலேஷன். அங்கே நெல்லித்துறையில் தான். அப்போ நான் கொஞ்சம் வம்பு பண்ணுவேன், ஏன்னா திறமை இருக்குதா நினச்சிக்கிட்டேன். சாக்லேட்டு ஐஸ்கிரீம் கேட்பேன். நெல்லித்துறையில் ஷூட்டிங் நடக்கும், சாக்லேட்டு வாங்கிட்டு வரல ப்ரொடக்ஷன். அப்போ நடந்தே வந்துடுவேன். அப்போ கார் எடுத்து ஓடி வருவாங்க, வந்து கூட்டிகிட்டு போய்ட்டு சாக்லேட் வருது. சின்ன பையன் தானே ஆர்வம். அது பாலுமகேந்திரா சார் படம் பண்ணேன். மூடு பண்ணி அவரும் நல்ல டென்ஷனாக இருப்பார், யார் கரெக்டாக இருப்பார். இந்த காமெடியெலாம் அவரை எதிர்பார்க்க முடியாது. அப்படியா? ஆமாம்,
அவர் காமெடி, அவர் சிரித்தாலும் ஆச்சரியம். ஆனால் நல்லா மனுஷன். நம்ம கேரக்டர் ஒரு டைலாக் விட்டுட்டா கூட நோ 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 எக்ஸ்டம் மறுபடியும் சொல்லுங்க மூடு பண்ணி பண்ணேன். அதுமாதிரி சாமி படம் வந்து ஹரிகர புத்திரன்னு ஒரு படம் பண்ணேன். சரணமைய பாடம் ஒரு பண்ணேன். கிறிஸ்டின் படம் வந்து வில்லியனூர் மாதா. ஆமாம். குழந்தை இயேசு. ஆமாம். குழந்தை இயேசு தங்கப்பன் மாஸ்டர் தங்கப்பன் டான்ஸ் பண்ணேன். அதுலேயும் நான் பண்ணேன். காமெடி நடிகை எல்லா நடிகர்களுமே பண்ணிட்டேன். விவேக் அண்ணன் கூட தவிர. அவருக்கு நமக்கு டேலியாக சந்தர்ப்பம் வரல. விஜய் சகோதரன் கூட பண்ணல. ஏன்னா நான் சின்ன விஜயகாந்த் அண்ணன் இருக்கும்போது அவர் சின்ன வயசு. எனக்கு இப்போ 58 வயசுனா அவருக்கு 50 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ அந்த கான்டாக்ட் இல்லை. நெஞ்சிலே துணிந்தாள் படத்தில் சின்ன விஜயகாந்த் அண்ணன்னா எங்கள் அம்மா மனோரமா ஆச்சி வந்து வைத்தியருக்கு வந்து கவுண்டமணி நாட்டு வைத்தியர் அந்தி ஊரில் எடுத்தாங்க. வைத்தியரையா எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை வந்து பாருங்கள் வைத்தியர். காசு இல்லாமல் நான் பார்க்க மாட்டேன். எங்கள் அம்மாவுக்கு பார்க்காத அந்த கை உனக்கு இருக்க ஒன்று கையை வெட்டிட்டு ஓடுவேன். விஜயகாந்த் ஆயிடுவேன். தெரியாது. அது பட்டணத்து ராஜாக்களை நானும் சில்கு சுமிதான் வெள்ளனை சண்டை போட்டு தட்டி விட்டுருவேன். வெட்டிடுவேன். விஜயகாந்த் வெட்டிடுவார். நல்ல மனுஷன். எம்ஜிஆருக்கு அப்புறம் அது ஒரு நல்ல கொடை வேலை அவர் தான். ஆனால் நான் கொடை எங்கேயுமே போய் உதவி கேட்க மாட்டேன். நமக்கு மேலே இறைவன் இருக்கும், அவ்வளோதான். நம்ம உழைக்கிறவன் ஆஜா தம்பி தான் சொல்லுவார். ஒரு தடவை பேரரசு டைரக்டரில் அவர் ஒரு படம் பண்ணார். ஆமாம். தரமணியில் எம்ஜிஆர். ஆமாம். நான் எங்கேயோ போயிட்டு வரேன் ஷூட்டிங்கு. நான் வணங்கினேன். வாங்க தம்பி எப்படி நல்லா இந்த படத்துக்கு சான்ஸ் சொல்லுங்கள். நான் ராஜா தம்பிக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். சரி சொல்கிறேன்னாரு. நானும் போல் அவரு சொல்லலை. விஜயகாந்தனை போட நான் சூட்டிய மலர்கள், ஆட்டோ ராஜா, பட்டணத்து ராஜாக்கள், சந்தோஷ கனவுகள், நெஞ்சிலே துணி இருந்தால், சிவந்த கண்கள், எஸ்.ஏ. சந்திரசேகர், அலை ஓசை, அமுதகானம் 8 படம். கமல் அண்ணன் கூட ராம் லட்சுமணன், நீல மலர்கள், காதல் பரிசு, சவால், தூங்காத தம்பி. அது ரஜினி சார் கூட 8-9 படம். அவர் ஜாலியாக இருப்பார். கொஞ்சம் 3 முகம் பண்ணேன். ஜெகநாதன் சார் டைரக்டர். நல்ல மனுஷன். எல்லோரும் நம்ம கூட நல்லா பண்ணுவாங்க. நம்ம ஜாலியான சின்ன பையன் தானே, அதனால் வாங்க போங்கன்னு மரியாதை கொடுப்பாங்க. மணிரத்னம் டைரக்ஷனில் கூட ஒரு படம் பண்ணீங்கல்ல, இதய கோயில். ஹெல்மெட் சீசன். அப்போ சிஎம் ஜெயலலிதா சிட்டாக ஆர்டர் போட்டாங்க. நீங்கள் தீவிர சிவாஜி ரசிகர். ஆமாம். அதை சொல்லியிருக்கீங்களா அவர்கிட்ட? வணக்கம் ஐயாம வா பாய் உட்காரு. பானுமதியோட அந்த படத்தை நினச்சிங்க? ஜுனுன்னு ஒரு டிவி சீரியல் வந்துச்சுல. ஆமாம். அது தமிழில் எடுத்தாங்க. அவங்களே டைரக்ட் பண்ணாங்க கடைசி காலத்தில். ஓ. அப்போ தான் நான் எம்ஜிஆர் தலைவரை பார்க்குறேன். மலையாளத்தில் பிரேம் நசீரோட அனுப்பிச்சது அப்படின்னு? சின்ன பிரேம் நசீர். அப்புறம் இப்படி தான் சிவா சார் மாதிரி வரோம். நான் சின்ன பிரேம் நசீரா செந்தில் அப்போ நடித்தார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.